இந்திய கடற்படையோட வலிமையை 10 மடங்கு அதிகப்படுத்துகிற மாதிரி ஒரு முக்கியமான பொருளை ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன பொருள் அப்படின்றதையும் இந்த பொருள்னால கிடைக்கக்கூடிய பயன்களையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல்ல ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் கண்டுபிடிச்சிருக்க பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு மிஷன் கம்ப்யூட்டர். இந்த மிஷன் கம்ப்யூட்டர் எந்த விமானத்தோடது அப்படின்னா MiG-29K அப்படின்னு சொல்லக்கூடிய விமானத்தோடது தான். இப்போ முதல்ல மிஷன் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி வேலை செய்யுது, அதோட பயன்கள் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். பொதுவாக ஒரு போர் விமானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த போர் விமானத்தை ஏகப்பட்ட வகையில் நம்ம கிளாஸிஃபை பண்ண முடியும். அதில் ஒரு முக்கியமான கிளாஸிஃபிகேஷன் மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட். இந்த மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதில் ஏகப்பட்ட ஆயுதங்களை நம்மளால் பொருத்த முடியும். ஏர் டு ஏர் ஏவுகணைகள், ஏர் டு கிரவுண்டு, ஜிபிஎஸ் கைடட் பாம்பு, ஆன்டி ரேடியேஷன் மிசைல்னு சொல்லி இப்படி லிஸ்ட்டு பெருசாக போய்கிட்டே இருக்கும். இப்படி ஏகப்பட்ட ஆயுதங்களை நம்ம இந்த விமானத்தில் இன்டெகிரேட் பண்ண இந்த விமானங்களில் இருக்கிற ஆயுதங்களை பைலட்டால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வரும். அந்த சிச்சுவேஷனில் பைலட்டுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கம்ப்யூட்டரை உருவாக்கி பொறுத்துறோம். அந்த கம்ப்யூட்டர் தான் மிஷன் கம்ப்யூட்டர். ஸோ ஒரு போர் விமானத்தில் அந்த போர் விமானத்தில் இருக்கிற ஆயுதங்களை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத முழுக்க கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த மிஷன் கம்ப்யூட்டர். இப்போ இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம சுக்காய் விமானங்கள்ல இருந்து இந்திய தயாரிப்பான அஸ்த்ராவாக இருக்கட்டும், ருத்ரமாக இருக்கட்டும், இந்த ஏவுகணைகள் எல்லாத்தையும் லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். இப்போ ஒரு ஏவுகணையை நம்ம லான்ச் பண்ணணும் ஒரு போர் விமானத்தில் இருந்து அப்படின்னா, ஹார்ட்வேர் ரிலேட்டடான மாடிஃபிகேஷன்ஸை அந்த போர் விமானத்தில் நம்ம பண்ணுவோம். அதையும் தாண்டி இந்த மிஷன் கம்ப்யூட்டரில் இருக்கிற சாஃப்ட்வேர்லையும் சில மாடிஃபிகேஷன்ஸை நம்ம பண்ணி ஆகணும். ஏன்னா மிஷன் கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் அது ஒன்றும் ஜீனியஸ்லாம் கிடையாது. நம்ம என்ன வேலையை சொல்கிறோமோ அதை மட்டும்தான் அது செய்யும். ஸோ ஏற்கனவே இந்த சுக்காய் விமானத்தை உருவாக்குன சுக்காய் நிறுவனம் இந்த விமானத்துல இருந்து ரஷ்யா ஆயுதங்களை எப்படி லான்ச் பண்ணுறதுன்னு சொல்லி ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த மிஷன் கம்ப்யூட்டருக்கு. இப்போ அந்த மிஷன் கம்ப்யூட்டருக்கு ரஷ்யா ஆயுதங்களை மட்டும்தான் லான்ச் பண்ண தெரியும், இந்தியா ஆயுதங்களை லான்ச் பண்ண தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மிஷன் கம்ப்யூட்டரில் இருக்கிற சோர்ஸ் கோடை எடுத்து அந்த கோடில் இந்திய ஆயுதங்களை எப்படி லான்ச் பண்ணுறதுன்ற அந்த ப்ரொசீஜர்ஸை நம்ம கோடிங்காக அதில் எழுதணும். ஸோ இப்படி எழுதணுன்னா மட்டும்தான் ஒரு சுக்காய் போர் விமானத்திலிருந்து பிரம்மோஸையோ இல்லை அஸ்த்ராவையோ நம்ம லான்ச் பண்ண முடியும். இதுதான் பேசிக் ப்ரொசீஜர். இப்போ இந்த ப்ரொசீஜராக இருக்கட்டும், மிஷன் கம்ப்யூட்டரோட பயன்பாடாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இப்போ ஒரு கேள்வி உங்களில் எழும்போம். அப்போ MiG-29K அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போர் விமானத்துக்கு ரஷ்யாவோட மிக்கேன் நிறுவனம் ஏற்கனவே ஒரு மிஷன் கம்ப்யூட்டரை உருவாக்கி வச்சு அனுப்பிச்சிருப்பாங்களே. இப்போ அதை விட்டுட்டு ஏன் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் உள்நாட்டில் ஒரு மிஷன் கம்ப்யூட்டரை உருவாக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த கேள்விக்கான பதில் தான் அடுத்து பார்க்க போகிறோம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்திய ஆயுதங்களை நம்ம வெளிநாடுகள்லேருந்து வாங்கின ஒரு போர் விமானத்தில் இன்டெகிரேட் பண்ணணும்னா இந்த மிஷன் கம்ப்யூட்டரோட சோர்ஸ் கோடு வேணும் அப்படின்றத சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி MiG-29K அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரஷ்ய விமானங்களில் இந்திய ஆயுதங்களான அஸ்த்ராவையும் ருத்ரம் சீரீஸ் ஆஃப் மிசைலை நம்ம இன்டெகிரேட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறோம். அப்படி நினச்சா மட்டும் பத்துமா? மிக்கேன் நிறுவனம் இதோட சோர்ஸ் கோடை கொடுக்கணும்ல. ஸோ அந்த சோர்ஸ் கோடை நம்ம கேட்டு மிக்கேன் நிறுவனத்துக்கு அப்ளை பண்ணியிருந்தோம். ஆனால் அந்த அப்ளிகேஷனை மிக்கேன் நிறுவனம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு பொருளை உருவாக்குன அந்த ஓனர் இதை சோர்ஸ் கோடை கொடுக்கணுமா வேணாமான்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணலாம். அதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதில் நம்ம கமெண்ட் பண்ணக்கூடாது. இப்போது இந்த ரிஜெக்ஷனுக்கு அப்புறமா நம்ம இன்னொரு விஷயத்தை எழுப்புகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, மிஷன் கம்ப்யூட்டரை அட்லீஸ்ட் அப்கிரேட் ஆச்சும் பண்ணிட்டாங்க. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ்லாம் ரொம்ப பழசாக இருக்குது. இதுக்கு மேலே நாங்கள் ரஷ்யா கிட்டேருந்து அட்வான்ஸ்டான ஆயுதங்களை வாங்கி அதில் இன்டெகிரேட் பண்ணணும்னு நினச்சாலும் இந்த மிஷன் கம்ப்யூட்டரால் அவ்வளோ டேட்டாவை ப்ராசஸ் பண்ண முடியாதுங்க, அப்கிரேட் ஆச்சும் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டப்ப அதுக்குமே மிக்கேன் நிறுவனம் ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால தான் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் உள்நாட்டில் இந்த மிஷன் கம்ப்யூட்டரை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி அதை உருவாக்கி முடிக்கிறாங்க. இப்போ இது வரைக்கும் மிஷன் கம்ப்யூட்டர்னா என்ன, ஏன் இதை உள்நாட்டில் உருவாக்குறோம் அப்படின்றது தெளிவாக புரிஞ்சிருச்சு. இந்த மிஷன் கம்ப்யூட்டரை உருவாக்குனதுக்கு அப்புறமா என்ன மாதிரியான கேப்பபிலிட்டிஸ் நமக்கு அடிஷ்னலாக கிடைக்க போகுதுன்றத புரிஞ்சுக்கணும். அதை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சிம்பிளாக ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். ரஷ்ய போர் விமானங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏரோடைனாமிக்கலி ரொம்ப சுப்பீரியராக இருக்கும். ஆனால் அதில் இருக்கிற காம்பனன்ஸோட எஃபிஷியன்சி கம்மியாக இருக்கும். அண்ட் எலக்ட்ரானிக் வார்ஃபேரு, சாஃப்ட்வேர் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் அவங்க ரொம்பவே லேக் ஆவாங்க. ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ரஷ்ய போர் விமானங்களில் எடுத்து அதில் ரஷ்ய ஆயுதங்களுக்கு பதிலாக அதை விட பவர்ஃபுல்லான இந்திய ஆயுதங்களை அப்கிரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆர் நம்ம இஸ்ரேல் கிட்டேருந்து வாங்கி கூட சில தொழில்நுட்பங்களை அப்கிரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படி நம்ம ஏர்ஃபோர்ஸுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப இதே மாதிரியான ஒரு செயலை நம்மளோட கடற்படைக்கும் கண்டிப்பாக பண்ணி தானே ஆகணும். ஏன்னா நம்மளோட கடற்படையில் இப்போதைக்கு முக்கியமான ஒரு ஏர்கிராஃப்டாக நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்குது MiG-29K அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விமானம் தான். இப்போ இந்த விமானத்தில் ரஷ்யாவோட R-77 மாதிரியான ஏர் டு ஏர் மிசைலும் KH-31 அப்படின்னு சொல்லக்கூடிய ஏர் டு சர்ஃபேஸ் மிசைலையும் தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம்.
இது 2மே ரொம்ப பழைய ஏவுகணைகள். இத காட்டிலும் பல மடங்கு பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன்ஸ் பேக்கேஜோட வரப்போறது தான் ரஃபேல் எம் அப்படின்னு சொல்லக்கூடிய விமானம். நம்ம 24 விமானங்கள வாங்குறோம் இல்லையா? அதோட சேர்த்து ஆயுதங்களையும் தான் நம்ம வாங்குவோம். ஸோ அந்த ஆயுதங்கள் எல்லாமே பல மடங்கு பவர்ஃபுல்லா இருக்கும். ஸோ மிக்-29Kவுக்கும் ரஃபேல் எம்முக்கும் உண்டான அந்த பெர்ஃபார்மன்ஸ் கேப்ன்றது ரொம்ப பெருசா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மகிட்ட 2 விமான தாங்கி கப்பல் இருக்கு. ஒண்ணுல முழுக்க முழுக்க மிக்-29Kவ வச்சுட்டு, இன்னொன்னுல ரஃபேல் எம்ம வச்சோம் அப்படின்னா, 2த்துக்கும் உண்டான அந்த பெர்ஃபார்மன்ஸ் கேப்ன்றது ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு விமான தாங்கி கப்பல் அடிச்சு பட்டைய கிளப்பிக்கிட்டு இருக்கும். இன்னொரு விமான தாங்கி கப்பலால பெருசா எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஓகே 2 விமான தாங்கி கப்பலையும் ஈக்குவலா விமானங்கள பிரிச்சு நம்ம நிரப்பி வச்சிருந்தோம் அப்படின்னாலும், 2 விமான கப்பல்களோட கேப்பபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது கம்மியா தான் இருக்கும். அண்ட் அது ஒரு லாஜிஸ்டிக்கல் நைட்மேர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரே விமானம் தாங்கி கப்பல்ல 2 தயாரிப்பு ஏர்கிராஃப்ட் ஆப்ரேட் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம். ஒண்ணு பிரான்ஸோடது, இன்னொரு ரஃபேலோடது. 2த்துக்கும் பல காம்போனன்ட்ஸ் வந்து வேறுபடும். ஸோ இப்படி லாஜிஸ்டிக்கலா பிரச்சனை இருக்கும். ஸோ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் இந்த மிக்-29Kவுக்கும் ரஃபேல் எம்முக்கும் உண்டான அந்த பெர்ஃபார்மன்ஸ் கேப்பை நம்ம குறைச்சாகணும். அப்படி குறைச்சா தான் நம்ம இதை சால்வ் பண்ண முடியும். அப்படி குறைக்கணும்னா இந்த மிக்-29Kல நம்ம ஆயுதங்களை இன்டெக்ட் பண்ணணும். அதிக பவர்ஃபுல்லான ரஷ்யா ஆயுதங்களை கம்பேர் பண்றப்ப பெஸ்ட்டா நம்ம இன்டெக்ட் பண்ணி ஆகணும். அப்படி இன்டெக்ட் பண்ணணும்னு நினைச்சோம்னா அதுக்கு தேவைப்படக்கூடியது இந்த மிஷின் கம்ப்யூட்டர். மிஷின் கம்ப்யூட்டர் இல்லைன்னா நீங்க அதை பண்ண முடியாது. ஸோ எல்லாத்துக்கும் அடிப்படையில் வரக்கூடியது என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ப்ராப்பரான மிஷின் கம்ப்யூட்டரை டிசைன் பண்ணி உருவாக்குறது தான். ஸோ அதை ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் பண்ணியிருக்காங்கன்றது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். இது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன், முதல் படி. இந்த படி இருந்தால் மட்டும்தான் இதுக்கடுத்து மிக்-29Kவை பவர்ஃபுல்லாக மாற்றக்கூடிய ஆயுதங்களை நம்ம இன்டெக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இந்த ஒரு சின்ன பொருள் இந்திய கடற்படையோட வலிமையை பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி இந்த வீடியோட ஆரம்பத்தில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல பல தகவல் தெரிந்து கொள்ள டிவி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது இப்போ வந்து சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.